ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அசீம் ஃபார்ம். இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவர் நம்மளோட ஃப்ரெண்டு. இவர் தான் இவர் வீட்டில் வந்து அனிமல்ஸ், இது நாய், கோழி, மீன்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க காய்ஸ் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இப்போ வந்து நம்ம நாயை பற்றி பார்ப்போம். அந்த நாய் பேர் என்னது? இந்த நாய் பேர் ரம்பா. இதோட மெயின்டெனன்ஸ்லாம் என்னது? மெயின்டெனன்ஸுக்கு வந்து செலவு வந்து 500 ரூபா ஆயிரும். 1 வீக் 500 ரூபா. ஒரு மாசத்துக்கா இல்ல ஒரு வாரத்துக்கா? ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரத்துக்கு 500 ரூபா. இதுக்கு சாப்பாடு என்ன சாப்பாடுலாம் நீ போடுவேன்? சாப்பாடு வந்து நம்ம கறி கடையில கொடுக்குற அந்த எலும்பு, கோழி, இந்த குடல், இந்த மாதிரி இதெல்லாம் அவிச்சு அப்படி சாப்பாடு கூட பிணைஞ்சு வச்சிடுறது. இப்போ அது சும்மா தான் கொடுக்கூடாது. சாதா நாய்லாம் சும்மாவே போட்டா திங்கல, அந்த மாதிரி அதுக்கு போடக்கூடாது. அதெல்லாம் போடலாம், எதுனாலும் போடலாம். இந்த சாதாரண நாய்க்கு பிஸ்கெட் கொடுப்பா. நான் வந்து அவிக்காம கேக்குறேன். அவிக்காமனா என்ன போடுவீங்க? இந்த மாதிரி குடல்ல சாதா நாய்லாம் சும்மா குடல்ல அப்படி தூக்கி போட்டா திங்கும்ல, அப்படி போட்டு தின்னுச்சுன்னா நாய்க்குலாம் உடம்புலாம் அப்படி வங்கு பிடிச்சிடும், சொறி சொரியா வந்துடும். இது வந்து பெட்டிகிரி அந்த மாதிரிலாம் இதுக்கு போடணும். அதெல்லாம் போடலாம். இப்போ நீங்க வேட்டைக்கு பயன்படுத்திருக்கீங்களா? இதை அவ்வளோ பயன்படுத்தினது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு நாய் இருந்துச்சு, அது வந்து இறந்து போயிடுச்சு. இப்போ அதை தான் பயன்படுத்தும். அவ்வளோ. அதுவும் ராஜபாளையம் தானா? அதுவும் ராஜபாளையத்தில் உள்ளதான். இது வந்து வேட்டையாடுற நாயெல்லாம் வந்து ஹைட்டா குதிக்கும்னுவாங்க. இது எவ்வளவு ஹைட்டுக்கு வந்து குதிக்கும்? மேக்சிமம் ஒரு 5 அடி குதிக்கும். 5 அடி குதிக்கும். தாண்டி 5 அடி தான் குதிக்குமா, இல்ல அதுக்கு மேலேயும் குதிக்குமா? மேலேயும் குதிக்கும். முழுசா வளர்ந்த நாய் அதுக்கு மேலேயும் குதிக்கும். இந்த நாய் எத்தனை அடி குதிக்கும்? இந்த நாய் வந்து 5 அடி வேலி, அதை தாண்டி குதிக்கும். அதுதான் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? அதுக்கு மேலேயே தாண்டுமா? அதுக்கு மேலேயும் தாண்டும். இது வந்து சாப்பாடு வந்து பெடிகிரி எல்லாம் கொடுக்கலாம் தானே? கொடுக்கலாம். குட்டி என்ன ரேட் வரும்? இது குட்டி வந்து 6000 ரூபா வரும். ஸ்டார்டிங் ரேட் 6000 ரூபா தான். ஆமா. சிலவங்கிட்ட வந்து விலை கம்மியா இருக்கும், சிலவங்கிட்ட வந்து கூடையா இருக்கும். இப்போ இந்த நாய் வந்து எப்படி நம்ம கிட்ட நல்லா பழகுமா? நல்லா பழகும். எல்லாம் ராஜபாளையம்னா கடிக்கும்னுவாங்க. பக்கத்திலே உட்காந்துருக்கேன், எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இது வந்து வீட்லயே போட்டு நல்லா வளர்த்ததுனால இப்படி இருக்கு. இதே இது நாங்க இல்லாத சமயத்துல நீங்க வந்து உள்ள வாங்கலாம், கடிக்கிறதுக்கு வரட்டும். இப்போ நாங்கெல்லாம் உள்ள இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. இதே இது நாங்க இல்லாத பட்சத்துல நீங்க எல்லாரும் வாங்க, கடிக்க தான் செய்யணும். இப்போ யாரை பார்த்தாலும் கடிக்கணும்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும்? யாரை பார்த்து கடிக்கணும்னா குலைக்கணும், நமக்கு அடையாளம் கொடுக்கணும் வராங்க அப்படின்னா நீங்க மட்டுமே அதுகிட்ட பழகணும். தனியா அது தனியா போட்டு நம்ம மட்டும் சாப்பாடு வைக்கிறதுக்கு நம்ம மட்டும் போய்க்கணும். நம்ம மட்டும் போகணும். இப்போ நாயால தான். வாங்க அடுத்து கோழியை பத்தி பார்ப்போம். வாங்க அடுத்து நம்ம கோழியை பத்தி பார்ப்போம். இந்த கோழி வந்து என்ன பிரீடு? இது வந்து நாட்டுக்கோழி வகையை சேர்ந்தது. இதுக்கு வந்து தீவனம் என்ன தீவனம்லாம் எவ்வளவு செலவாகும்? அதுக்கெல்லாம் இதுக்கு வந்து மாசத்துக்கு 500 ரூபா செலவாகும். வேற இதுக்கு வந்து அந்த சம்பா தவிடு, இது கோழி தீவனம், நெல், கோதுமை, கம்பமுள் இதெல்லாம் போடுவோம். நெல்லுனா நீங்க அங்க போட்டிருக்கீங்க அதுவா? ஆமா, அதேதான். கோழி எப்படி அதை விரும்பி சாப்பிடுவோம்? ஆமா. வந்து இது குட்டி எத்தனை மாசம் ஆகுது? மாசமா? இது போட்டு 2 வாரம் தான் ஆகுது. அந்த தீவனம் எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே வளர்ந்துரும். தீவனம் போட்டா சீக்கிரம் வளரும்ன்ற. ஆமா. தீவனத்துல வந்து சத்து என்ன சத்துலாம் இருக்கு தெரியுமா? அதுல வந்து கோழி தீவனத்துல வந்து கம்பு முள்ளு, இந்த இது கோதுமை, இது சோளம் இதெல்லாம் போட்டு ஒரு அரைச்சி அப்படி வச்சிருப்பாங்க சின்ன குஞ்சுகளுக்கு. இப்போ கோழி வந்து ஒரு சில இடத்துல குஞ்சு வந்து கலர் குஞ்சு போட்டு வந்து 50 ரூபா 20 ரூபாலாம் விற்கிறாங்க. இப்போ இந்த நாட்டு கோழி குஞ்சுனா எவ்வளோ வரும்? இது வந்து ஒரு குஞ்சு 100 ரூபா 120 ரூபா வரும். நாட்டு குஞ்சு ஒன்று மட்டும். அதே கோழினா 500 ரூபா 600 ரூபா 700 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். எல்லாமே காஸ்ட்லி தான். கோழி போயிடுச்சு. நாட்டு கோழினாலே காஸ்ட்லி தான். பிராய்லர் கோழினா அவ்வளோ வரும்? பிராய்லர் கோழினா கம்மியாக தான் வரும். அதெல்லாம் கறிக்கு போட்டு வளர்க்குறது. ஒரு 200 ரூபா. 200 ரூபாயா? இப்போ நாட்டு சேவல் எவ்வளோ வரும்? நாட்டு சேவல்லாம் வந்து 600 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். இது சண்டை சேவல்னா 1000 ரூபா 2000 ரூபா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகும்.
இதே இதுல கருங்கோழி உண்டு. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருங்கோழினா அந்த அதுவா? அதேதான். அந்த 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 பொட்டக்கோழி தானே? ஆமா, அந்த பொட்டக்கோழி. அப்ப இந்த கருப்புலாம் இருக்கு அதுதான் சாதாரண நாட்டு கோழி தானா இல்ல? அதுல சாதாரண நாட்டுக்கோழி. அதுல ஒரு சேவல் இருக்கும், அது கருங்கோழி. அந்த ஒரு சேவல் நிக்கிறதா? ஆமா. அந்த கருங்கோழி எல்லா சேவலுமே ஒரே ரேட்டு தானா? அது வந்து கிலோ 1000 ரூபா கறிக்குனா. ஒரே சேவல்னா எம்னாலும் 2000 ரூபா அந்த ரேஞ்சுக்குலாம் போயிடும் பெரிய சேவல்னா. இப்போ இந்த ஒரு கோழி இருக்காது குஞ்சாது? அதெல்லாம் பெரிய கோழி. இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு முடி கொஞ்சம் பின்னாடி இல்லாம, அது வந்து பழைய கோழி தான். அது வந்து ஒரே கூட்டுக்குள்ள போடுறதுனால அப்படி முடியெல்லாம் உருண்டு அந்த மாதிரி கடிச்சு கடிச்சு இது பண்ணி. அந்த கோழி அதே தானா? ஆமா. இப்போ இதுலயே இந்த முடியே இல்லாமலாம் ஒரு பிரீட் இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட இல்லையா? அதெல்லாம் இல்ல. அது என்ன பிரீட் அது? அது தெரியல சரியா. சரி guys, இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நீ நம்ம நிறைய வீடியோ பார்க்கலாம், இந்த மாதிரி கோழி ஆடு மாடு நாய் எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். லைக்கும் பண்ணி விட்ருங்க.